எல்லாரும் பயந்துட்டு இருந்தாங்க. ஆஹா, இது ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸோட ஓட்டை பிரிச்சிருமோன்னு. அண்ணன் கடுமையா களப்பணியாற்றி டிஎம்கே ஓட்டை பிரிக்கிறதுக்கான ஏற்பாடு பண்ணாரு. அதனால நீங்க படத்தை சீக்கிரம் ரிலீஸ் பண்றதுக்கான ஏற்பாடு நீங்க நன்றியோடு அதை தான் செய்யணும். நீங்க முதல் முறையாக எம்ஜிஆருக்கு பிறகு எம்ஜிஆர் இருந்தவரை சிறுபான்மை வாக்குகளும் அதிமுகவிடம் தான் இருந்தன. அதற்கு பிறகு அது திமுக கூட்டணிக்கு குத்தகைக்கு விடப்பட்டது போல ஆயிடுச்சு. திமுக கூட்டணியில் காங்கிரஸ், டிஎம்கே, விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, 2 கம்யூனிஸ்ட், மைனாரிட்டி கம்யூனிட்டி யாருக்கு ஓட்டு போட வாய்ப்பு இருக்குதோ அத்தனை பேருமே ஒரே கூட்டணிக்கு போயிட்டாங்க. அப்போ அவர்களுக்கு வேறு வாய்ப்பே இல்லாம இருந்துச்சு. போதா குறைக்கு உங்க கூட பிஜேபி கூட ஏடிஎம்கே வரை சேர்ந்துருச்சு. அதனால எந்த வாய்ப்பு கூட அதை சொல்லியே பூச்சாண்டி காட்டி அந்த ஓட் பேங்கை டெபாசிட் சால்டா வச்சிருந்தாங்க. முதல் முறையாக திரு விஜய் சிறுபான்மையுடைய வாக்குகளில் ஒரு பெரிய பிளவை ஏற்படுத்தி இருக்கிறார். அதை திமுக உணர்ந்து விட்டது. ரொம்ப பெருசா நேத்து தமிழக முதலமைச்சர் ஸ்டாலினே பிஜேபி கண்டிச்சார் சென்சார் போர்டுக்காக. யாருக்கு? விஜய்க்காக. விஜய் போராடம் பூரா அங்கிள் அங்கிள் அப்படின்னார். அவருக்காகவே குரல் கொடுத்தார் தமிழக முதலமைச்சரை. அப்ப எங்க தெரியுது ரொம்ப தெளிவா அப்படின்னா, திருப்பரங்குன்றத்தில் திமுக ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்துச்சு நினைக்கிறீங்க? ஏன் அப்பீல் மேல அப்பீல் போட்டு அசராம கண்டெம்டே வந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா மைனாரிட்டி ஓட்டு இடம் மாறுது, தடம் மாறுதுன்னு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. அப்போ அது பிஜேபி ஏடிஎம்கே இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கு ஒரு பலமாக அமையலாம். ஏன்னா திமுகவுடைய வாக்குகள் பிளக்கும் போது அது உங்களுக்கு சாதகமா இருக்கலாம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.